அம்மா எனக்கு குர்குரே ரொம்ப பிடிக்குமா, நான் திருடவே இல்லை, நான் திருடன் கிடையாது, எனக்கு குர்குரே பிடிக்கும் அப்படின்னு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு தன் உயிரை தானே மாய்த்து கொண்ட ஒரு சோகமான சம்பவம் மேற்கு வங்க மாநிலத்தில் அரங்கேறியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன, அந்த முடிவை அந்த சிறுவன் எடுக்கக்கூடியதுக்கு யாரெல்லாம் பின்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாசிம் மெதினிப்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் தான் இந்த சோகமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன், அந்த பையனுடைய பேரு கிருஷ்ணேன் தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிருஷ்ணேன் தாஸ்க்கு குர்குரேனா ரொம்பவே பிடிக்குமா. டெய்லி அந்த குர்குரே சாப்பிட்ற பழக்கத்தை இவர் வச்சிருக்காரு. தினமும் கடைக்கு போயிட்டு குர்குரேவை வாங்கி சாப்பிட்டுட்டே தான் இருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு நாள் இவர் காசு எடுத்துக்கிட்டு தான் குர்குரே வாங்குறதுக்கு போயிருக்காரு. அந்த கடை ரொம்பவே இவருக்கு பரிச்சயமா இருந்திருக்கு. எப்படி எல்லாருடைய சின்ன வயசுலையும் தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு கடையோ இல்லை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடையோ ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு ஒன்று இருக்குமோ, அதே போல இந்த கிருஷ்ணேன் தாஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடை ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. அந்த கடைக்கு போயிட்டு இவர் அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கடையில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நான் குர்குரே வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு குர்குரே வேணும், ஆள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ரிப்பீட்டடாக இந்த கிருஷ்ணேன் தாஸ் அப்படின்ற சிறுவன் குரல் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஆனால் அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரவே இல்லை. சரி, ரெஸ்பான்ஸ் வரலையேன்னு சொல்லிட்டு இந்த சிறுவன் காசை எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பியிருக்கார். அப்போ வீட்டுக்கு போகிற வழியில் கீழே சாலையில் ஒரு குர்குரே பேக்கெட் வந்து கிடந்திருக்கு. அதை தான் இந்த சிறுவன் வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இந்த பார்த்த அந்த கடைக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இந்த சிறுவன் வந்து கடையில இருந்து தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேலே திருட்டு பட்டத்தை கட்டியிருக்காரு. அந்த கடைக்காரருடைய பேர் வந்து சுபக்கர் தீட்சத் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுபக்கர் தீட்சத் வந்து இந்த பையனை வந்து பயங்கரமாக ரோட்லேயே போட்டு அடித்து எல்லார் மத்தியிலுமே அந்த பையனை பயங்கரமாக திட்டி எல்லாருடைய முன்னாடியும் சாலையிலேயே உட்கார வச்சு பயங்கரமாக அசிங்கப்படுத்தியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பையனுடைய அம்மாவுக்கு வந்து போகுது. அவங்களும் வராங்க. ரோட்லேயே நிற்க வச்சு அம்மா பையன் சொல்லிட்டு 2 பேரையுமே இந்த கடைக்காரரான சுபக்கர் தீட்சித் வந்து பயங்கரமாக திட்டியிருக்காரு. 2 பேருமே அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பையன் எவ்வளவோ ட்ரை பண்றான், நான் திருடலை, நான் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் திருட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதை ரோட்ல இருந்து தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவர் பயங்கரமாக அடிச்சிருக்காரு. அந்த பையனை பேச விடவே கிடையாது. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே போக 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு வந்து இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ரூம்ல போயிட்டு கதவை சாத்திட்டு இருக்கான். எல்லாரும் நார்மல் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ரொம்ப நேரமாகியும் இந்த பையன் வெளியே வரவே கிடையாது. அதனால வந்து இந்த பையனுடைய அம்மாவும் ரிலேட்டிவ்ஸும் கதவை போய் உடைச்சு உள்ள போய் பார்த்தா இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு அந்த பையன் பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சு சாகிற நிலைமையில வந்து இருந்திருக்கான், மயங்கி கிடந்திருக்கான். இந்த பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் வந்து உயிரிழந்துறான். இப்படி ஒரு சோகமான சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு. இதனை அடுத்து போலீசார் வந்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்துறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது தான் அவங்க கிட்ட ஒரு சிசிடிவி ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த சிசிடிவியில் இந்த பையன் ரோட்ல கடந்த சிப்ஸை தான் எடுத்து சாப்பிட்ருக்கான், கடையிலிருந்து திருடி சாப்பிடவே இல்லை அப்படின்றது நிரூபணமாகுது. இதில் அந்த கடைக்காரருடைய முன்கோபம் வந்து எந்த அளவில் ஒரு சிறுவனுடைய உயிரை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு மன அழுத்தத்தை ஒரு சிறுவனை தள்ளிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ அந்த கடைக்காரரான சுபக்கர் தீட்சித் வந்து தலைமறைவாக இருக்கார். எப்பவுமே குழந்தைகளை நம்ம கண்டிக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படும். குழந்தைங்களை நம்ம எப்படி கண்டிக்கிறோம், அவங்களை எப்படி நம்ம என்கரேஜ் பண்றோம் அப்படின்றதுல தான் அந்த குழந்தைங்களுடைய ஃபியூச்சரே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளை கண்டிக்கக்கூடிய விதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை தப்பே பண்ணாம தண்டனையை அனுபவிச்சு அதுக்கு தன்னுயிரை தானே மாற்றிக்கிற அளவுக்கு ஒரு பிரஷரை அனுபவிச்சிருக்கான் அப்படின்றது ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது.